அதான் நோன்பு நேரத்தில் கண்டிப்பாக கடைகள் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ பிரயாணியை வெளியூர்லேருந்து வருமா, அவனுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இஸ்லாம் அனுமதிச்சிருக்குத, அவன் நோன்பு வைக்காமல் இருக்க அனுமதிச்சிருக்குன்னா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அதனால சட்டப்படி பார்த்தீங்கன்னா திறக்கத்தான் வேணும், அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு இருக்கணும். ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. எந்த மதத்தை சேர்ந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த வியாபாரத்தில் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால கடைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பெரும்பாலும் அந்த உணவு கடைகளை, மற்ற கடைகள்லாம் மூட மாட்டாங்க, உணவு கடைகளை தான். ஏன்னா உணவு தான் வியாபாரம் கட்டி வீணா போயிடும். வேற வேற கடைகள்ல இருக்கும், அந்த மாதிரி கடைகளில் போய் பிஸ்கட் இந்த மாதிரிலாம் ஒரு வாங்கி கொடுக்கலாம். அதாவது சமைத்து வைக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் தான் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்குமே தவிர, மற்றப்பட்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகள் அது மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் அங்கே இருக்கும். அதில் வந்து நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கும், பிஸ்கட் மாதிரியான பொருள்கள்லாம் இருக்கும். அதை வாங்கி ஒரு பசிக்க அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்பவும் கூட இதை மட்டும்தான், ஹோட்டல் மட்டும்தான் மூடுவாங்க. இப்போ இன்னொரு அடிப்படையான கேள்வி, இப்போ இந்த நோம்புங்கிற விஷயம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் இருக்குது, அபோவ் மிடில் கிளாஸ் பணக்காரங்க இருக்கிறாங்க. இந்த மதங்கள் சொல்கின்ற இந்த நடைமுறைகள், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நடுத்தர வர்க்கம் மற்றும் அபோவ் மிடில் கிளாஸ் அவங்க கடைபிடிப்பதற்கு ஏதுவான விஷயமா மட்டும்தானே பெரும்பாலும் இருக்குது. இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நோன்பு அப்படிங்கிற விஷயம், நீ ஒரு நாள் முழுக்க ஏழையின் பசியை உணரு அப்படிங்கும் போதே இந்த விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு லேண்ட்லார்டு, ஒரு பணக்காரர்கள், ஒரு நில உடைமையாளர்கள், இவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்குல்ல. நீங்க தினந்தோறும் கால் வைத்து கஞ்சி அரை வைத்து கஞ்சி குடிக்கின்ற ஒரு ஏழையால நோன்பு இருக்க முடியுமா? நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? கட்டாயம் இல்லை, அவங்களுக்கு விளக்கு கொடுக்குறாங்கிறீங்க. அப்ப இந்த விஷயங்கள் அனைத்துமே எல்லா வர்க்கத்தினருக்கும் ஆனதாக இது இல்லையே. பணக்காரர்களுக்கும் நடுத்தர வர்க்கம் தான் இருக்க முடியும். தினைக்கும் 3 வேளை சாப்பிட்றவன 2 வேளை சாப்பிடாத அப்படின்னு சொல்லலாம். தினைக்கும் 1 வேளை சாப்பிடுகின்ற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு விவசாய கூலி, ஒரு சித்தாள் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோன்பு 2 தடவை சாப்பிடாம இரு, இந்த டயத்துலேருந்து இந்த டைம் பண்ணுங்கிறது, அந்த கான்செப்ட் வந்து சரியா பொருந்துதா, இல்லை இது பணம் இருப்பவர்களுக்கும் அபோவ் மிடில் கிளாஸ்களுக்கு மட்டும் கடைபிடிங்க சொல்லப்பட்டதா? அதாவது நோன்பு என்பது பசியை உணர்வதற்காகங்கிற ஒரு தப்பான புரிதல்ல தான் இந்த கேள்வி வருகிறது. ஏழையோட பசியை உணர்வதற்காக, ஏழையின் பசியை உணர்வதற்காக தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. நோன்பு வைப்பதற்கு நீங்கள் பசியை உணர்றது வந்து உணராத மனுஷன் உலகத்துல கிடையாது. கோடீஸ்வரனா இருந்தாலும் பசி வந்து தானே சாப்பிட்றாம.